இன்னைக்கு நம்ம 2017 வெளியான ரொம்ப சூப்பரான வித்தியாசமான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு வித்தியாசமான கதைன்னா, நான் அடித்து சொல்கிறேன், சத்தியமாக இது மாதிரி ஒரு கதையை நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. முன்னாடியே இப்பயே சொல்லிடுறேன், ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை தவிர்த்துருங்க. அந்தளவுக்கு என்னடா வித்தியாசமான கதை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே உங்களுக்கே அது தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த கதை ஒரு ஷார்ட் ஃபிலிமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை. இந்த படத்தில் வர நம்ம ஹீரோயினிக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனைங்க. அதாவது நம்ம படத்துடைய ஹீரோயினிக்கு வாய் இருக்க வேண்டிய இடத்துல ஆய் போகிறதும், வாய் போகிற இடத்துல வாயும் இருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு இது மாதிரி ஒரு வித்தியாசமான பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த படத்தோட மொத்த கருவே இது மாதிரியான பிரச்சனை உள்ள மக்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது தான். படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு சைக்கோவை காட்டுறாங்க. அவன் ஒரு கேள்வி கூட வளவலன்னு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த சைக்கோவை அந்த கேள்வி ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற அந்த அறைக்கு அமுச்சு வைக்கிறான். அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அந்த சைக்கோ அந்த பொண்ணுக்கு 2 வைரக்கற்களை பரிசாக கொடுக்குறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நம்ம படத்தோட ஹீரோயினி இருக்காங்க இல்லையா, ஆய் போக வேண்டிய இடத்துல வாயும், வாய் இருக்க வேண்டிய இடத்துல ஆய் போகிறதும் இருக்கு இல்லையா. அவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அந்த ஹோட்டலில் கொழு நல்ல குண்டா ஒரு வெயிட்டர் ஒருத்தி இருக்கா. அவள் நம்ம ஹீரோயினியை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவள் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினி கிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அவள் ஒரு சிக்கன் சூப்பு கேட்குறான். அந்த குண்டு வெயிட்டரும் சிக்கன் சூப்பை கொண்டு வர போகிறான். ஆனால் அப்பவும் நம்ம ஹீரோயினியை பார்த்து அவள் சிரிச்சுட்டு தாங்க இருக்கான். அந்த குண்டு வெயிட்டரும் சிக்கன் சூப்பை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான். ஆனால் அப்பவும் பார்த்து சிரிச்சுட்டு தான் போகிறான். இப்போ நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பிரச்சனை. எப்படி அந்த சூப்பை குடிப்பா, வாய் இருக்க வேண்டிய இடத்துல ஆய் போகிறது இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தோணும் இல்லையா. நம்ம படத்தோட ஹீரோயினி கையில் ஒரு பெரிய பைப்பும் அதோட புனலும் சேர்த்து கொண்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினி பைப்போட ஒரு முனையை பின்னாடி சொருகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த புனல் அந்த சூப்பை ஊற்றுறான். அப்படி தான் அவன் அந்த சூப்பை குடிக்கிறான். அதையுமே அந்த வீட்டர் பார்த்து கிண்டல் பண்ணுறான், சிரிக்கிறான். இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஃபோட்டோவை செல்ஃபி எடுத்து அவள் போட்டிருப்பான். அவள் தன்னுடைய முகத்தை மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருப்பான். இருந்தாலும் முகம் விகாரமாக இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சைடில் இருந்து அவங்களுடைய ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதனால மன உளைச்சலில் இருக்க நம்ம ஹீரோயினி 2 பேருக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குண்டு பேரை பில்லு வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, டிப்ஸ் வச்சுட்டு வாய் வழியாக அப்படியே ஆய் போயிடுறாங்க அந்த பில்லு மேலேயே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆயை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் டிபியாக செட் பண்ணுறாங்கங்க. இப்போ ஒரே கலர் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே பதிலடி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்கல்ல, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் தைரியம் இல்லைங்க. ஹோட்டலை விட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோயினியா வெளியூர் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலாய்க்கிறாங்க. உன் வாயில் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன், உன் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவமானப்படுத்த நினைக்கிறானுங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படியோ அந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு தன்னுடைய கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம குண்டு வீட்டு இருப்பாங்களே அவங்கள காட்டுறாங்க. அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல வந்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பொண்ணு கண்ணி தெரியாத மாதிரி காட்டினாங்க இல்லையா, அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் அடல்ட்டாக காட்டுறாங்க. அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம குண்டு வெயிட்டருக்கு வேலை நேரம் போக அவங்களுடைய முக்கியமான வேலை இதுதான். அடுத்து கட் பண்ணி 3ஆவதாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவனுக்கு கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை. அது என்னென்னா, அவனுக்கு நார்மலாக அழகாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது. கொஞ்சம் விகாரமாக இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா தான் பிடிக்கும். அது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இவன் ஒரு பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்பான். அவளுடைய முகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விகாரமாக ஒன் சைடு இறங்கின மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு தன்னை மாதிரியே பிரச்சனை இருக்கிற ஒரு ஆளை லவ் பண்ணுறான். அவன் பார்க்க எப்படி இருப்பானா, நெருப்பில் எரிஞ்சு அவனுடைய தோள்கள்லாம் சுருங்குனா, எரிஞ்சு போனால் பொசுங்கி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருப்பான். அந்த பொண்ணும் அந்த எரிஞ்சு போன ஆளும் அப்படி இப்படின்னு ரொமான்ஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு குள்ளமாக ஒரு கேரக்டர் புதுசாக காட்டுறானுங்க. ஆக்சுவலாக வளர்ச்சியே இல்லாமல் குள்ளமாக இருக்கிற இந்த பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தை இவ்வளோ மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பொம்மையை காட்டுறாங்க. ஆக்சுவலா அது பொம்மை இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கிறது அந்த குள்ள பொண்ணு தான். அந்த குள்ள பொண்ணை வச்சு ஒரு டிவி ஷோ பண்றாங்க. ஆக்சுவலா அந்த டிவி ஷோ பயங்கர ஹிட்டாங்க. இந்த பொண்ணு இந்த டிவி ஷோல இருந்து விலகிடலாம், அப்பதான் நம்ம குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதை கட் பண்ணி ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவன் காலையே வெட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல அந்த கடல் கண்ணி மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய புகைப்படத்தை வரைஞ்சி வச்சிருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு என்ன பிரச்சனைனா, தான் ஒரு கடல் கண்ணி மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி எண்ணம். அதனால தன்னுடைய காலையே வெட்டிக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் எப்படியாவது இவனை திருத்தணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க ஒரு மனநல டாக்டர் போல இருக்கு. அவங்க இவனுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாதப்பா, இது ஒரு மனவியாதி, இதுலேருந்து நீ வெளியே வரணும், கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. டாக்டர் ஒரு அட்வைஸாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, குனிஞ்சு தன்னுடைய காலில் பிளேடு போட்டு கட் பண்ண பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் அங்கேருந்து ஓடுவான். குடுக்குன்னு ஓடி போயிட்டு 2 குப்பை டப்பா இருக்கும். அந்த குப்பை டப்பாக்கு நடுவில் படுத்துக்கிட்டு காலை நீட்டி விடுவான். அந்த நேரம் பார்த்து காரில் நம்ம ஹீரோயினி வர அவனுடைய காலை தெரியாமல் ஏற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு பயங்கர பயங்க, யாரும் ஏற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு பயந்துகிட்டே இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த
குள்ள பொண்ணு இருப்பாளே அவளை காட்டுறாங்க. அவனுடைய மேனேஜருக்கு ஏதோ பண பிரச்சனை போல இருக்குது, அதனால் அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் ஷோ பண்ணி கொடுத்துரு எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த குள்ள பொண்ணு இல்லை என்னால் முடியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு பாதி மூஞ்சி உருகி போன மாதிரி இருக்கும்ல அந்த பொண்ணையும் அவள் லவ் பண்ணக்கூடிய அந்த எரிஞ்சு போன மாதிரி இருப்பாளே அவனையும் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அவங்க 2 பேர் தான் இவங்க 2 பேரும் அப்படியே கட் பண்ணிட்டு கண்ணு தெரியாத இருப்பாங்க அந்த பொண்ணையும் அந்த குண்டு பேரரையும் காட்டுறாங்க. ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய அந்த குண்டு பொம்பளைக்கு ஒரு பிரச்சனை, பயங்கரமான பண பிரச்சனை, அவளுடைய வீடு ஜப்தி போகிற நிலையில இருக்குப்ப. அதனால இந்த குண்டு லேடி என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவளுடைய 2 வைரங்களையும் எடுத்து முழுங்கிடுறான். அந்த குண்டு லேடி 2 வைரத்தையும் முழுங்கிட்டா இல்லையா, ஸோ அவள் எப்படியோ அந்த வைரங்களை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுறா. டாய்லெட்லேயே மணிக்கணக்காக இருக்கா, இருந்தாலும் அந்த 2 வைரங்களும் வெளியே வரல. அப்படியே கட் பண்ணி நல்லா இருப்பான் இல்லையா, அவன் அந்த பாதி முகம் உருகி போன மாதிரி இருக்கும்ல, அவனுடைய லவ்வர் அவனை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதாகவும் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லுவான். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நான் இன்னொரு பையனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் அந்த காதல் தோல்வியில் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணுறான்னா ஒரு மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் இது மாதிரியான மாஸ்க்கை மாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மாஸ்க்கை எடுத்து தான் பொண்ணுக்கு மாட்டி விட்டுருவான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கத்தில் நம்ம குண்டு இருப்பா இல்லையா, அந்த வைரத்தை முழுங்கினால அவளை காட்டுறாங்க. வைரத்தை எடுக்க என்னென்னவோ முயற்சி பண்ணுவான், ஆனால் அந்த வைரத்தை எடுக்க முடியாது. கடைசி அவன் என்ன பண்ணுறான்னா குழாவை நல்லா திறந்து விட்டுட்டு அதில் பைப்பை சொருகிட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்க முனையை எடுத்து தன்னுடைய பின்னாடி சொருகி விட்டுக்கிறான். தண்ணி ஃபுல்லாக தான் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி நிரப்பி வச்சுக்கிறா. கடைசியில் அவள் கழிவாக பாருங்க அப்படி கழிகிறாங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் அந்த வைரங்களும் வெளியே வந்துடுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப மனவேதனையோட நடந்து போயிட்டு இருக்காங்க தெருவில். அந்த காளி பசங்க மறுபடியும் அவங்ககிட்ட வம்பிழுக்கிறாங்க. இப்போ ஹீரோயினையை தூக்கிட்டு போய் ஒரு சந்துக்குள்ளே வச்சு அசிங்கப்படுத்துறானுங்க. நம்ம ஹீரோயினுடைய பின்னாடி சில சிலுமிஷ வேலைகளும் அவனுங்க பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்க ஒரு விஷயத்த மறந்துட்டானுங்க, வாய் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தானே பற்களும் இருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த குள்ள பொண்ணை காட்டுறாங்க. அவனுடைய மேனேஜர் பெட்டி நிறைய ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ இன்னும் சில மாதங்களுக்கு எனக்கு ஷோ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். அந்த குள்ள பொண்ணு மேனேஜர் பெட்டி நிறைய கொண்டு வந்து அந்த பணத்தை மொட்டை மாடியிலேருந்து தூக்கி போட்டுறான். ஐயோ பணம் சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அந்த நெருப்பில் வந்தவன் ஒருத்தர் இருப்பான் இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய காதலிகிட்ட கொடுத்துட்றான். நம்ம படத்தோட ஹீரோயினி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்திலேருந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் தான் கட்டணா ஒரு விகாரமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. இவனுமே தனக்கு ஒரு காதலி கிடைக்கலையே அப்படிங்கிற சோகத்தில் அந்த பாலத்திலேருந்து குதிக்கலான்னு போகும்பொழுது தான் இந்த பொண்ணை சந்திக்கிறான். அந்த விகாரமான பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமாக அந்த பொண்ணு மேலே காதல் வந்தது. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல அந்த குண்டு பொண்ணை காட்டுறாங்க. தான் திருடுன அந்த 2 வைரத்தையுமே எடுத்துன்னு வந்து அந்த கண் இல்லாத பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றான். அந்த கண்ணு தெரியாத பொண்ணு இல்லை என்னை விட அந்த வைரம் உனக்கு தான் இப்போ ரொம்ப தேவைப்படுது, உன் வீட்டை நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்தை அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றான், அதாவது அந்த குண்டு பொண்ணுக்கிட்டே. இந்த பக்கத்தில் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹீரோயினுடைய வீட்டுக்கு அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுறான். இப்போ கண்ணு தெரியாமல் இருக்கிற இந்த பொண்ணு நம்ம அந்த குண்டு பொண்ணை காதலிக்கிறான். நம்ம ஹீரோயினை ஏற்றினா இல்லையா அந்த பையன் அப்படியே இறந்து போயிடறான். அது அவங்க வீட்டு டிவியில் நியூஸாக போயிட்டுருக்கு. நியூஸில் உண்மையில் அவன் ஏன் செத்தான் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. அவன் வேணுமே வாண்டடா கால் நீட்டி தான் செத்தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போகுது. நம்ம ஹீரோயினே அந்த குற்ற உணர்வு வந்து வெளியே வராங்க. கதையில் பிரெக்னென்ட் குள்ள லேடியை பார்த்தோம்ல, அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துருது. அதே நேரத்தில் இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம அந்த சாதாரண மனுஷன் இருப்பான்லாம் அவன் நம்ம ஹீரோயினே அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியில் அப்படியே எல்லாருமே ஒன்று சேர மாதிரி முடிச்சிடுறாங்க. படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு. நான் கேட்க மறந்துட்டேன்ப்பா, அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.